கோமதி எவ்வளவோ தடுத்து பார்த்தாலும் இங்க தங்கமயில கடைக்கு போறத தடுத்து நிறுத்தவே முடியல. அவங்க தான் உண்டு வேலை உண்டுன்ற மாதிரி தான் நினைச்ச சாதிச்ச மாதிரி ரொம்ப சந்தோஷத்துல இங்க கடைக்கு கிளம்பி போறாங்க. அங்க போய் சாப்பாடு கொடுக்கறது மட்டும் இல்லாம கடையில வியாபாரத்தையும் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இது ஒரு பக்கம் இங்க கோமதிக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவும் இல்லை. இதை பத்தி பாண்டியன் கிட்ட பேச போனா பாண்டியன் வந்துட்டு இங்க கோமதியை தான் திட்ட ஆரம்பிக்கிறாரு. இதனால கோமதி அங்கிட்டும் இல்லாம இங்கிட்டும் இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்க கடைக்கு போற தங்கமயில் வந்துட்டு பிசினஸ் வந்துட்டு பார்த்துட்டு இருக்காங்க. சில விஷயங்கள் வந்துட்டு பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து பாண்டியனுக்கு ரொம்பவே பிடிச்சுப்படுது. இங்க வந்து வியாபாரம் பண்ற விதமும் சரி, அவங்க வியாபாரத்துக்காக அவங்க அங்கேருந்து ஓடி வர்றது, இங்க வந்து கடையில் சாப்பாடு கொடுக்கறதுன்னு இப்படி பார்த்து பார்த்து பண்ற தங்கமயில பார்த்து நம்ம ஒரு நல்ல மருமகளை தான் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கோம்னு நினைச்சு ரொம்ப பெருமைப்படுறாங்க. ரொம்ப சந்தோஷமும் படுறாங்க. இங்க கடையோட கணக்கு வழக்கெல்லாம் வீட்டுல கொண்டு வந்து அரசிகிட்ட பார்க்கும்போது தான் தெரியுது நாளுக்கு நாள் வருமானம் அதிகமா வருது. இதை வந்து நேரடியா வெளிப்படையா எல்லாம் முன்னாடி சொல்றாங்க. தங்கமயில் என்னைக்கு கடையில காலை எடுத்து வச்சதோ அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் லாபமாகவே தான் வந்துகிட்டு இருக்கு. ஒரு நாள் கூட நட்டமும் வந்ததில்லை. லாபம்னா ஊறுபட்ட லாபம் வருது. அந்த அளவுக்கு நல்ல மகாலட்சுமியா இருக்கு அப்படின்னு சொல்லி பேச இங்க தங்கமேலுக்கு உச்சிக்குள்ளேந்து போயிடுது. ரொம்ப சந்தோஷப்பட்டு நின்றுட்டு இருக்காங்க. கூடவே நிற்கிற சரவணனும் தங்கமேலை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட இங்க ராஜி மீனாட் சொல்றாங்க, ஏன்பா ஒரு நாளாவது அந்த கடை பக்கம் வந்திருக்கீங்களா ரெண்டு பேரும்? ஒரு நாள் வந்ததில்லைன்னு சொல்ல, இல்லை மாமா நாங்கள் தான் வந்துட்டு அப்படின்னு சொல்றாங்க. சரிம்மா பரவாயில்ல, ஆளாளுக்கு ஒரு காரணம் இருக்கத்தானே செய்து அப்படின்னு சொல்ல இங்க கோமதி சொல்றாங்க, ஏங்க நானும் தான் அந்த கடைக்கு வந்திருக்கேன், அப்படியெல்லாம் கூட உங்களுக்கு லாபம் வந்தது இல்லையான்னு சொல்ல, நீ கடைக்கு வந்துட்டா லாபம் தானே வந்துருமா என்ன? வேலை பார்க்கணும், வேலை பார்த்ததுக்கு ஏற்ற மாதிரி தான் லாபமும் கிடைக்கும்னு சொல்றாங்க. இதை கேட்ட எங்க கோமதி, ஆமாமா அந்த கடைக்கு நான் வந்து கொஞ்ச நேரம் இருந்தாலே இங்க என்ன வேலை உனக்கு? சீக்கிரமா கிளம்பி வீட்டுக்கு போ, அங்க போய் வேலையை பாரு, பசங்களை பார்த்துக்கன்னு சொல்லி விரட்டி அடிப்பீங்க. இப்ப மட்டும் என்னெல்லாம் பேசுறீங்க பாருங்கன்னு சொல்ல இங்க உடனே பாண்டியன் வந்துட்டு திரும்பவும் தங்கமேலை பத்தி எல்லார்கிட்டையும் பெருமை பேச ஒருத்தருக்கும் பிடிக்கல. ஒரு கதைக்கு ஆரம்பிச்சார்னா அளந்து தள்ளிட்டே இருப்பாரு. இப்படி ஒருத்தரா கலண்டு போயிட்டே இருக்க கடைசியில தங்கமேல் மட்டும்தான் நின்று கேட்டுட்டே இருக்காங்க. என்ன மாமா எல்லாரும் போயிட்டாங்கன்னு சொல்ல, அவங்க இப்படித்தான்ப்பா நான் பேச ஆரம்பிச்சாலே அப்புறம் அவங்க இருக்கவே மாட்டாங்க. இந்த வீட்டில் நமக்கு கிடைக்கிற மரியாதை இவ்வளவுதான் சொல்ல, விடுங்க மாமா அதான் நான் இருக்கல நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. சரி வாங்க மாமா சாப்பிடலான்னு சொல்ல இப்போ எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு அவங்க கிச்சன்ல வேலை பார்த்துட்டு இருக்க சரவணன் ஓடி போய் எங்க தங்கமேல் கிட்ட பெருமை பேசுறாங்க. அப்பா ஒரு நாளே இப்படி யார்கிட்டே நடந்துகிட்டதும் பேசினதும் இல்லை. ஆமா அப்படி நீ போய் அங்க என்ன வியாபாரம் பார்த்த, எப்படி இவ்வளவு லாபம் வந்துச்சுன்னு சொல்லி சரவணன் கேட்க, அதுக்கெல்லாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சொல்லு மயிலே என்ன பண்ண அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் சொன்னா தெரியாது மாமா, அந்த கடையில போய் வேலை பார்த்தா தானே தெரியும். நான் எப்போதும் போல நார்மலா தான் வேலை பார்த்தேன். ஆனா எப்படியெல்லாம் லாபம் வரும்னு நானுமே நினைக்கலன்னு சொல்றாங்க எங்க தங்கமயிலும். இதை கேட்ட சரவணனும், அதுக்குன்னு ஒரு லக் இருக்கணுமோ, நீ போனதுனால கடைக்கு லக் வந்துருச்சோன்னு சொல்ல, லக்கெல்லாம் நீங்க நம்புறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமா மயிலு உன் விஷயத்துல சரியா தானே இருக்குன்னு சொல்லிட்டு போக இங்க சரவணன் மாமாவும் நம்ம பக்கம் விழ ஆரம்பிச்சிட்டாரு. ரொம்ப சந்தோஷம் நினைச்சிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் நம்ம பக்கம் இருந்தாலே போதும், இந்த வீட்டுல நம்ம என்னைக்குமே கெத்து காட்டிட்டு இருக்க வேண்டியதான்ற ஒரு எண்ணத்துல இங்க வந்து தங்கமேலி இருந்துகிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் எப்பொழுதும் போல இவங்க திரும்பவும் சொல்லாம கொள்ளாம சாப்பாடெல்லாம் எடுத்துக்கிட்டு போக அங்க போன கையோட வியாபாரமும் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அன்னைக்கும் போல எப்போதும் போல கூட்டம் அலமோதுது, நிறைய லாபம் வருது. என்னாச்சு, கடையில எப்போதும் போலதான் வியாபாரம் நடக்குது, நம்ம வியாபாரம் பண்ற மாதிரி தான் இங்க தங்கமேலும் பண்ணிக்கிட்டு இருக்கு, இப்படியெல்லாம் கூட்டம் வரத்துக்கு என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ஆர்டர் மேல ஆர்டர், டெலிவரிக்கு மேல டெலிவரின்னு இப்படி லாங்லேருந்து எல்லா விஷயங்களும் எங்க பாண்டியன் கடைக்கு வந்துட்டே இருக்கு. பாண்டியன் வந்து யோசிக்கிறாங்க, இதுக்கெல்லாம் என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்காங்க. அவங்களுக்கு ஒண்ணுமே புரியவும் இல்லை. அப்பதான் பழனி வெல்ட்டையும் சொல்றாங்க, என்னடா பழனி என்ன நடக்குது நம்ம கடையில ஒண்ணுமே புரியலைன்னு சொல்ல, மாமா உங்களுக்கு என்னைக்குதான் என்னதான் புரிஞ்சிருக்கு மச்சான், உங்களுக்கு எதுவுமே புரியாது சொல்ல, நீ போடா போய் வேலையை பாருடா அப்படின்னு சொல்றாங்க. பின்ன எதுக்கு என்கிட்ட கூப்பிட்டு இப்படி புலம்பிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவரும் திட்டிட்டு போய் தன்னுடைய வேலைகளை பார்த்துட்டு இருக்காங்க. அப்பதான் ஒரு ஆர்டருக்காக வந்துட்டு ஒரு ஃபோன் வருது. ரொம்ப லாங்ல இருந்து ஃபோன் பண்றாங்க. அப்பதான் வந்து எங்க ஆர்டர் எடுத்துட்டு கடைசியில பாண்டியன் கேட்குறாங்க, அட்ரஸ் கேட்குறாங்க. அட்ரஸ் சொன்னதுக்கு அப்புறம் இவ்வளோ லாங்ல இருக்கீங்க, எப்படி உங்களுக்கு இந்த கடையை பத்தி தெரியும், நம்பர்லாம் எப்படி தெரியுன்ற மாதிரி கேட்குறாங்க. என்ன சார் வீடியோ போட்டதே நீங்க தானே, அப்படி இருக்கப்போ யாருக்கு தெரியாம போகும், இப்போ ஊரே உங்க கடையை பத்தி தானே பேசுதுன்னு சொல்றாங்க. எங்க கடையை பத்தியா, அப்படி என்ன இருக்குன்ற மாதிரி இங்க உடனே பாண்டியனும் யோசிக்கிறாங்க. முதல்ல நீங்க சோசியல் மீடியாவில் போயிட்டு உங்க வீடியோவை பாருங்க அப்படின்னு சொல்ல இங்க உடனே பழனி வேலை கூப்பிடுறாங்க, செந்திலையும் கூப்பிடுறாங்க. என்னடா ஏதோ வீடியோன்னு சொல்றாங்க, எனக்கு எதுவுமே புரியல, முதல்ல போய் அந்த இதுல போன்ல பாருங்கடா அப்படின்னு சொல்ல செந்தில் தான் போன் எடுத்து பாக்குறாங்க.
பார்க்குறாங்க. அப்போ சோசியல் மீடியாவில் ஆமாம் இந்த கடையை பற்றின ஒவ்வொரு வீடியோஸும் வந்துட்டு அதில் போட்டிருக்காங்க. முக்கியமாக ஒவ்வொரு பொருளோட தரம் தரம் அதோட குவாலிட்டி குவான்டிட்டி இப்படின்னு சொல்லி ஒன்றுக்கும் தனித்தனி வீடியோஸ். அதுக்கப்புறம் இந்த கடையோட வியாபாரம் எப்படி போகுது, இந்த கடையில் இருக்கிற ஒவ்வொரு பொருளோட ரேட்டு அப்படின்னு சொல்லி இதனால் உங்களுக்கு என்ன பெனிஃபிட்டு, எவ்வளோ லாங்காக இருந்தாலும் கொண்டு வந்து கொடுப்போம் அப்படின்ற மாதிரியான சொல்லி இங்கே நம்பரு அப்படின்னு சொல்லி எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதை பார்த்துட்டு தான்ப்பா நம்ம கடைக்கு கூட்டமே வந்திருக்கு. இது அண்ணியாலெல்லாம் வரல, இது யாரோ எடுத்து வீடியோ போட்டிருக்காங்க, அதனால தான் வந்திருக்குன்னு சொல்ல இங்கே பாண்டியன் சொல்கிறாங்க, வேற யார் போட்டிருப்பா, மயில் தான் போட்டிருக்கோம், மயில் தானே படிச்சிருக்கு, இத்தனை வருஷமாக நம்ம கூடவே இருந்துகிட்டு இருக்க, உனக்கே இந்த யோசனை இல்லை, மயில் மட்டும்தான் இந்த வேலையை பார்த்துருக்கோம், பரவாயில்ல இந்த பிள்ளையால இன்னைக்கு நம்ம கடைக்கு எவ்வளோ லாபம் வந்திருக்கு, இவ்வளவையும் செஞ்சுட்டு எவ்வளோ அமைதியாக இருக்கு பாரு, தன்னடக்கமான புள்ள அப்படின்னு சொல்லி ரொம்ப பாராட்டுறாங்க. இங்கே பழனிவேலும் அதே நேரம் செந்திலும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. உண்மையிலேயே அந்த பிள்ளையா இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க இங்கே பழனிவேலும். சரி நீ இவனிங்க வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போன கையோட தங்கமையில ஓவரா புகழ்ந்து தள்ளிட்டே இருக்காங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் நீ தாப்பா, நீ மட்டும் இல்லைன்னா என் கடையில் இன்னைக்கு இவ்வளோ லாபம் வந்திருக்காது, தொடர்ந்து லாபமே வரதுக்கு காரணம் நீ போட்ட வீடியோ தான் சொல்ல இங்கே தங்கமயிலுக்கு எதுவுமே புரியலை. என்னம்மாம்மா சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க. ஆமாம் பாப்பா, இல்லை நீ தானே இந்த ஃபோன்ல எல்லாம் ஏதோ வீடியோ எடுத்து போட்டிருப்ப போல, அதுதான் இப்போ ட்ரெண்ட் ஆகி ஊரில் உள்ளவங்க எல்லாரும் நம்ம கடையை தேடி வராங்க, ரேட்டுக்கு கொஞ்சம் கம்மியாக குறைச்சி கொடுக்குறோன்னு முன்னாடியே சொல்லியிருந்தோம் இல்லையா, அது போல் மற்ற கடைகளில் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நம்ம கடையில் இருக்கிற ரேட்டும் சரி, அதே போல் நம்ம வாங்குகிற பொருளோட தரமும் சரி மற்றவங்களுக்கெல்லாம் பிடிச்சு போனதுனால தான் இன்னைக்கு கடையில் கூட்டமே அலமோத ஆரம்பிச்சிருக்கு. இது எல்லாத்துக்கும் காரணம் நீ தான், படித்த பிள்ளை தான்ப்பா. அட இந்த வீட்டில் மீனா ராஜி ஏன் கலெக்டருக்கு படிக்கிறேன்னு சொல்லிட்டு எந்த பாயில சொல்லிட்டு இருக்கானே தவிர ஒரு ஐடியா இது வரைக்கும் கடைக்குன்னு கொடுத்துருக்கானா ஒன்றும் இல்லை. செந்தில் ஏன் கூட காலங்காலமாக அந்த கடையில் தான் வேலை பார்த்துட்டு இருக்கான், இவன் சின்ன வயசுலேருந்து பார்த்துட்டு இருக்கான், யாருக்குமே தோணாத ஒரு விஷயம் உனக்கு மட்டும் எப்படிப்பா தோணுச்சு மயில் சொல்லுப்பா அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே மயில் தயங்கி போய் நிற்கிறாங்க. இங்கே சரவணன் ரொம்ப ஆச்சரியத்தோட மயிலை பார்க்க, எல்லாம் நீ தான் பண்ணியா மயில், நான் வந்து கேட்டப்போ கூட எங்கிட்ட உண்மையை சொல்லலை பார்த்தியா, லக்கு அது இதுன்னு என்னென்னமோ பேசினேன், இப்போ பாரு அந்த லக்கே நீ தானா அப்படின்ற மாதிரி இங்கே சரவணன் கேட்குறாங்க. மயிலுக்கு ஒன்றுமே புரியலை, இவங்க யாரை பாராட்டுறாங்க எதுக்கு பாராட்டுறாங்கன்னு தெரியல, ஆனால் வீடியோ போட்டது நீ தானன்ற மாதிரி கேட்குறாங்க. யாராவது இப்போல்லாம் தான் ஃபோனை வச்சுட்டு அங்கிட்டு இங்கிட்டு எல்லாரும் வீடியோ எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்களே, அந்த மாதிரி யாராவது எடுத்து போட்டிருப்பாங்க போல. சரி இதை நம்ம யூஸ் பண்ணிக்க வேண்டியதான், இந்த வீட்டில் நமக்கு கிடைக்கிற மரியாதையை நம்ம ஏன் விட்டு கொடுக்கணும்னு நினச்ச மயில். ஆமாம் மாமா நான் தான் போட்டேன், அன்னைக்கு கடைக்கு வரும்போது நான் தான் வீடியோ எடுத்து இதை இன்டர்நெட்டில் போட்டு விட்டேன், ஆனால் அதுக்காக தான் இவ்வளோ கூட்டம் வராங்களான்னு இங்கே வந்து தங்கமயிலும் கேட்குறாங்க. பரவாயில்லப்பா உனக்காவது இந்த ஐடியா தோணுச்சு அப்படின்னு சொல்லி இங்கே வந்து மயிலை பாராட்டுறாங்க. படித்த பிள்ளை தான்ப்பா அப்படின்ற மாதிரி ரொம்பவா பாராட்டி தள்ளுறாங்க. இது கோமதிக்கும் செம்ம டென்ஷன் ஆகுது. ஆனால் கடையில் லாபம் வர்றது ஓகே தான், இவ பண்ண வேலைக்கு ஒரு தடவை பாராட்டினா பார்த்தாதான் இப்படி வார்த்தைக்கு வார்த்தை பாராட்டிகிட்டே இருக்கணுமா, இது எங்கே போய் முடிய போகுதோ தெரியலேன்னு இங்கே கோமதி நின்றுட்டு இருக்காங்க. இப்படி ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பாராட்டிகிட்டே இருக்க அந்நேரம் பார்த்து வீட்டுக்குள்ளே இங்கே கதிரும் வராங்க. என்னாச்சு என்ன எல்லாரும் கூட்டமாக பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்ல, சரி எல்லாரும் சாப்பிட வாங்கன்னு இங்கே தங்கமயில் கூப்பிடுறாங்க. அப்போ இங்கே ராஜி சொல்கிறாங்க, இல்லை மாமாவோட கடை யாரும் வீடியோ எடுத்து போட்டாங்களாம், அது மூலமாக இப்போ நிறைய லாபம் வந்துடுச்சான், அது யாருன்னு விசாரிச்சப்போ தான் தெரியுது இது தங்கமயில் அக்கான்னு, தங்கமயில் அக்காவும் நான் தான் போட்டேன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னது அண்ணியா இவங்களா போட்டாங்க அப்படின்னு இங்கே உடனே கதிர் கேட்குறாங்க. கதிர் வந்துட்டு கேட்ட உடனே சொல்கிறாங்க, ஆமாம் தம்பி நான் தான் போட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லையே அதுக்கு வாய்ப்பே இல்லையே, நீங்கள் எதுக்கு பொய் சொல்கிறீங்கன்னு கேட்க இங்கே உடனே பாண்டியன் சொல்கிறாங்க, இவங்க பொய் சொல்கிறதுனால என்னடா ஆக போகுது, அதுவும் மயில் எதுக்கு பொய் சொல்லணும் உன்ன மாதிரி நினச்சிட்டியா அப்படின்னு இங்கே வந்து கதிரை திட்டுறாங்க. கதிரை திட்டின உடனேயே கதிர் சொல்கிறாங்க, அந்த வீடியோ போட்டது யாருன்னே தெரியாமல் உங்கள் விருப்பத்துக்கு எல்லாரும் ஒன்று பேசிக்கிட்டு இருக்கீங்க, அந்த வீடியோ எடுத்தது நான், அந்த வீடியோ என் ஃப்ரெண்டு மூலமாக போட்டது நான், கடையில் வர லாபத்துக்கு இன்னும் இதுக்கெல்லாம் யார் தருமா பொறுப்பு, முதல்ல இந்த வீடியோ ஒன்று இருந்தாலும் இன்னொரு பக்கம் மீனா அண்ணி இன்னொரு பக்கம் ராஜி இவங்க எல்லாரும் தான் பொறுப்பு. ஒரு நாள் கடையிலேருந்து வீட்டுக்கு வந்து எவ்வளோ புலம்பிகிட்டு இருந்தீங்க, இதை பார்த்து அம்மா ஃபீல் பண்ணாங்கன்னு சொல்லி ராஜி தான் என்கிட்ட விஷயத்த சொன்னான். சரி நம்மளும் எதுக்கு சும்மா இருக்கணும், இப்போ தான் நிறைய சோசியல் மீடியாலாம் ட்ரெண்ட் ஆகிடுச்சு, அதனால தான் நான் வீடியோ எடுத்து போட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட மயிலுக்கு பயங்கர அதிர்ச்சி ஆகுது. இங்கே பாண்டியனும் தங்கமயில பார்க்குறாங்க. சரவணன்லேருந்து எல்லாரும் மயிலை பார்க்க, எதுக்கு மயில் எதுக்கு இந்த வேண்டாத வேலை அப்படின்னு உடனே கோமதி கேட்குறாங்க. இங்கே ராஜி சொல்கிறாங்க, ஆமாம் அத்தை இந்த விஷயத்த நானே மறந்துட்டேன் பாருங்க. ஆமாம் அத்தை வீடியோ போட்டது கதிர்தான்ற விஷயம் தெரியாது, ஆனால் மீனாக்காவும் நானும் ஒரு விஷயம் பண்ணோம்
பண்ணணும்னு சொல்கிறாங்க. என்னப்பா என்ன விஷயம் பண்ணீங்கன்னு சொல்ல, இல்லை காலேஜ் போகிறேன்ல, காலேஜில் இருக்க என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லார்கிட்டையும் நாங்கள் ஒரு பேப்பர் கொடுத்தோம். அந்த பேப்பர் தான் வந்துட்டு இந்த கடைக்கு போகலாம், எவ்வளோ லாங்காக இருந்தாலுமே வந்துட்டு அவங்க டெலிவரி பண்ணுவாங்க, டோர் டெலிவரி உண்டு, ஃப்ரீ அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதனால கூட கூட்டம் வந்திருக்குமோ என்னமோ, நான் அதை பற்றி யோசிக்கவே இல்லைன்னு சொல்ல, ஆமாம் மாமா, நானும் என்னுடைய ஆஃபீஸில் நிறைய பேர்கிட்ட இந்த மாதிரியான ஒரு சீட்டெல்லாம் எடுத்து கொடுத்துருக்கேன், கடையை பற்றி சொல்லியிருக்கேன், அவங்களும் அதை பற்றி யோசிச்சிருப்பாங்க, வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் மாமா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஏன்ப்பா இவ்வளோ நேரம் நான் உங்களை பேசுகிற வரைக்கும் அமைதியாக இருந்தீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு இங்கே மீனா சொல்கிறாங்க, உங்களுக்கு தான் எங்கள் மேலே எப்போதுமே நம்பிக்கை இல்லையே மாமா, நாங்கள் சொன்னாலும் கேட்க போகிறதில்ல, அதுவும் இல்லாமல் இங்கே தங்கமேல அக்கா நான் தான் வீடியோ போட்டேன்னு வேற சொல்லிட்டாங்க, அதை வேற நீங்கள் தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருந்தீங்களா, இந்த நேரத்தில் நம்ம சொன்னதை அதை ஏற்றுப்பீங்களா இல்லையான்னு நினச்சிட்டு இருந்தோம், ஏன் வீடியோ போட்டு தான் அவங்க தானே நாங்கள் ஒரு நிமிஷம் நம்பிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லா போச்சு போ அப்படின்னு இங்கே பாண்டியன் சொல்ல, தங்கமேல்கிட்ட கேட்குறாங்க, ஏன்பா மயில் பண்ணா பண்ணுன்னு சொல்லு, இல்லைனா இல்லைன்னு சொல்லு, எதுக்கு இப்படி மற்றவங்க பார்த்த வேலையை நான் தான் பார்த்தேன்னு சொல்லி ஒத்துக்கணும், பொய் சொல்லணும், எனக்கு இந்த வீட்டில் பொய் சொல்கிறது ஏமாத்துறது இது எதுவுமே பிடிக்காது, முதல் தடவைன்றதுனால நான் இதை ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கல, இப்போ ராஜி கதிர் மீனா இவங்க 3 பேரும் பார்த்த வேலையில் நீ தான் எல்லாமே பண்ணுற மாதிரி என்கிட்ட வந்து சொல்கிறியேப்பா, இது உனக்கே சரியா அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே பாரு புள்ள, இனிமேல் இந்த மாதிரியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க வேணாம் சரியா, இந்த வீட்டில் உண்மையாக இருக்க நடந்து கற்றுக்கோ, ஒருவேளை இதுக்கு அப்புறம் ஏதாவது பொய் சொன்னேன்னு தெரிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் நான் மனுஷனாகவே இருக்க மாட்டேன், ஏற்கனவே இந்த வீட்டில் என்னை பற்றி பலருக்கும் தெரியும், இந்த வீட்டுக்கு நீ புதுசாக வந்ததுனால உனக்கு என்னை பற்றி தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, அதனால் சொல்லிட்டு போகிறேன், தெரியலைன்னா எங்கள் ராஜிக்கிட்டையும் மீனாக்கிட்டையும் கேட்டு தெரிஞ்சுக்கோ, இந்த வீடு உண்மையாக இருக்கணும், உண்மையாக இருக்கிறதுனால தான் இது வீடாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க. இங்கே தங்கமேல் தகச்சு போய் நிற்கிறாங்க. இங்கே கோமதி வர்றவங்களும், ஏண்டி உன்னை பற்றி பெருமையாக பேசிட்டா பண்ணுறதெல்லாம் நான் தான் பண்ணணும்னு சொல்லி ஒத்துப்பியா என்ன, அதுக்குன்னு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் இப்படி பேசிட்டியடி அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை வந்துன்னு சொல்ல, அவர் இப்படிப்பட்டவர் தான், உண்மையாக இருக்கணும், பொய் சொல்லக்கூடாது, அன்னைக்கே ராஜி விஷயத்தில் பார்த்தல, ராஜி விஷயத்த சொல்லி நீ நல்ல பேர் எடுத்துக்கணும்னு நினச்ச, இப்போ பார்த்தல அடுத்தவங்க எடுத்த நல்ல பேரை நீ யூஸ் பண்ணிக்கணும்னு நினச்ச, அதுக்கும் கெட்ட பேர் தான் வரும் சரியா, உண்மையாக இருக்க பழகு, அவர் சொல்கிற மாதிரி உண்மை மட்டும்தான் நிரந்தரம் அப்படின்னு சொல்லிட்டு போக, இது இன்னமும் பயங்கர அதிர்ச்சியாக கொடுக்குது எங்கள் தங்கமயிலுக்கு. எங்கள் மீனா ராஜி கதை 3 பேருமே பார்த்து சிரிக்கிறாங்க தங்கமயில, ஏன்னா தங்கமயில் சொன்ன பொய்யை நினச்சி ரொம்பவே சிரிக்கிறாங்க. சரவணனும் எங்கள் தங்கமயில் கிட்ட, இங்கே பாரு உன்னால் நானும் அசிங்கப்பட்டு நிற்கிறேன், இங்கே கதிர் என்னெல்லாம் கலாய்க்க போகிறான்னு தெரியல, அவனை பற்றி உனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு இங்கே தங்கமயிலையும் அவங்களும் திட்டிட்டு உள்ளே போயிடுறாங்க. இங்கே தங்கமயிலிக்க 3 பேரும் வந்து நின்றுக்கிட்டு, எதுக்கு இந்த வேண்டாத வேலை அப்படின்னு இங்கே கதிர் கேட்குறாங்க. நாங்கள் உங்களை என்னமோன்னு நினச்சோம், ஆனால் நீங்கள் இப்படி ஒரு சின்ன விஷயத்துக்கு பாராட்டு வாங்கணுங்கிறதுக்காக இவ்வளோ பெரிய பொய் சொல்கிறீங்களே, உங்களுக்கே மனசாட்சிக்கு உறுத்தலையான்னு சொல்லி 3 பேருமே கேள்வி கேட்குறாங்க. இதெல்லாம் தாங்கிக்க முடியாத தங்கமயில், நான் அப்படியெல்லாம் ஒன்றும் பண்ணலை, நான் மாமா கேட்ட உடனே நான் தானே சொல்லிட்டேன், இதில் என்ன தப்பு இருக்குது, நான் யாரோ போட்டிருப்பாங்கன்னு நினச்சேன், கடைசியில் நீங்கள் தானே, நீங்கள் முன்னாடியே சொல்லியிருக்கலாமே இந்த விஷயத்த, எதுக்கு இப்படி லேட்டாக வந்து சொல்கிறீங்கன்னு சொல்ல, இந்த விஷயத்த சொல்ல வேணான்னு தான் நினச்சேன், ஆனால் இன்னைக்கு நடந்த வேலைக்கு சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்குள்ளே தள்ளப்பட்டுட்டேன், அதனால தான் சொல்ல வேண்டியது இருந்தது. இந்த வீடியோ போட்ட விஷயம் இவங்க 2 பேருக்குமே தெரியலை, தெரிஞ்சிருந்தா இவங்க 2 பேராவது உண்மையை சொல்லியிருந்திருப்பாங்க, இனிமேலாவது எப்படி நடந்துக்கணும்னு தெரிஞ்சுக்கிடுங்கன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க 3 பேரும். இங்கே தங்கமயிலுக்கு பேச்சு மூச்சு வரல. எல்லாரும் சாப்பிட்டு போனதுக்கு அப்புறம் அங்கே கோமதி கிட்ட இங்கே பாண்டியன்னு சொல்கிறாங்க, நம்ம குடும்பத்துக்காக அதுவும் நம்ம கடைக்காக எல்லாருமே சேர்ந்து உழைக்கிறாங்கல்ல கோமதின்னு சொல்ல, ஆமாம்மா, இந்த குடும்பத்துக்காக உழைக்கிற கஷ்டப்பட்டு உழைக்கிற எல்லாத்தையும் மறந்துட்டு கஷ்டமே இல்லாமல் ஒருத்தி வந்து நிற்கிறான்னு அவளை தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்கீங்கன்னு சொல்ல, நீ யாரை சொல்கிற, மயில சொல்கிறியான்னு கேட்க, அந்த பிள்ளை ஏதாவது தெரியாமல் சொல்லியிருக்குன்னு சொல்கிறாங்க. தெரியாமல் சொல்கிறதுக்கு இது ஒன்றும் சின்ன விஷயம் இல்லையங்க, கடைக்கு வர லாபத்துக்கு அவள் தான் காரணன்ற மாதிரியில் சொல்லிட்டு இருக்கான், கடைக்கு 3 பேரும் தானே பொறுப்பு, கதிர் ராஜி மீனா இவங்க 3 பேர் பார்த்த வேலையால் தானே இன்னைக்கு கடையில் இவ்வளோ லாபம் வந்திருக்கு, அவங்க கிட்ட ஒரு பாராட்டுனாலும் சொல்லிட்டு வந்திருக்கலாம்னு சொல்ல, நான் தான் சொன்னேனே கோமதினுங்கிறாங்க. அதுக்கு ஒன்னே இங்கே கோமதி சொல்கிறாங்க பாண்டியன் கிட்ட, தங்கமேல பாராட்டின அளவில் பாதி கூட அவங்க 3 பேர்கிட்டையும் ஒரு வார்த்தை கூட சொல்லலை, நான் கவனிச்சுட்டு தான் இருந்தேன், 3 பேர்கிட்டையும் பாகுபாடு காட்டாதீங்க, முதல்ல இந்த குடும்பத்தில் உங்களால் பிரச்சனை வராமல் இருந்தால் சரி அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நீ இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு போயிட்டே இருக்கேன்னு சொல்ல, நீங்கள் நடந்துக்கிறது அப்படி தானே இங்கே இருக்குது அப்படின்னு இங்கே கோமதி சொல்கிறாங்க. கோமதி சொல்கிறது ஒரு விதத்தில் நியாயம் தான், அதை யோசிச்சு பார்க்குறாங்க பாண்டியன். பொய் சொன்ன இங்கே தங்கமேல தூக்கி வச்சு கொண்டாடின பாண்டியன் உண்மை என்னன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க 3 பேர்கிட்டையும் ஒரு பாராட்டு கூட அந்த அளவுக்கு தெரிவிக்காமல் வந்துட்டாங்க. இதுக்காக பாண்டியன் வந்துட்டு நாளைக்கு பெரிய அளவில் அவங்க 3 பேருக்கு ஏதாவது ஒரு சர்ப்ரைஸாக பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு எங்கள் கோமதி கிட்ட கேட்க, நீங்களாம் இப்படி பேசுறதுன்னு ரொம்ப அதிர்ச்சியாக கேட்குறாங்க. ஆமாண்டி நான் தான், ஏன்னா இந்த கொஞ்ச நாளையில் எவ்வளோ கொள்ள லாபம் தெரியுமா கடைக்கு வந்திருக்கு, அதுவும் இவங்க பார்த்த வேலையால் கண்டிப்பாக இந்த 3 பேருக்கு ஏதாவது ஒன்று செய்யணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்ட கோமதி, அப்படி நீங்கள் செய்கிறதுன்னு நினச்சா ராஜி முதல்ல டியூஷன் எடுக்கிறதுக்கு சம்மதம் தெரிவிங்க, அதுவே போதும், அதுதான் அவளுக்கு நீங்கள் கொடுக்குற பெரிய பரிசாக இருக்கும், அப்படி நீங்கள்
பண்ணுனீங்கன்னா அவ ரொம்ப சந்தோஷப்படுவா. அவளும் மீனாவும் என்ன பேசிக்கிட்டு இருந்தாங்க தெரியுமா உங்களை பத்தின்னு. அவங்க 2 பேரும் தனிப்பட்ட முறையில பேசிட்டு இருந்த விஷயத்த எங்க பாண்டியன் கிட்ட சொல்ல, பாண்டியன் இதை கேட்டு அப்படியா கோமதின்னு ரொம்ப கண் கலங்கி உட்கார்ந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. உடனே பாண்டியன் வந்து முடிவெடுத்துறாங்க. என்னை ஒரு அப்பா ஸ்தானத்துல வச்சு பாக்குற ராஜிக்கு நான் இதை கூட செய்யலைன்னா எப்படின்னு நினைச்ச பாண்டியன், நாளைக்கே நான் இந்த விஷயத்த வீட்டுல எல்லார்கிட்டையும் சொல்றேன். ஏன் ராஜி கூட சேர்ந்து உதவி பண்றதுக்கு தங்கமயில் கிட்டே இதை பத்தி பேசலாம்னு சொல்லிடுறாங்க. தங்கமயிலுக்கு இப்போ கோமதி மூலமாவும் வீட்டுல இருக்கிறவங்க மூலமாவும் பெரிய ஆப்பே காத்திருக்கு. கண்டிப்பா எங்க ராஜியை டியூஷன் வைக்கிறதுக்கு எல்லாம் முன்னாடியும் சம்மதம் தெரிவிக்க போறாங்க. இதுக்கப்புறமா இந்த வீட்டுல தங்கமயில் மாட்டிக்க போறாங்க.